أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. கணித்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு சீரத்து நபி என்ற தலைப்பிலே நீண்ட நாட்களாக மாதத்தில் முதலாவது வாரம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை பற்றி நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த வகையிலே நோன்பு காலங்களில் இதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாத பொழுதும் தொடர்ந்தும் இந்த வகுப்பை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று நாங்கள் இந்த சீரா வகுப்பை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சீராவின் ஆரம்ப தொடக்கம் ஷிர் அபி தாலிப் பள்ளத்தாக்கிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றுகையிடுகின்ற அல்லது சிறைவாசம் அனுபவிக்கின்ற ஒரு நிகழ்வு வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனை இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொண்டு புதிய ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வர முடியும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்லாமிய தாவா பிரச்சார பணி, ரசூலுல்லாஹ்வுடையதும் முஸ்லிம்களுடையதும் தாவா பிரச்சார பணி மக்கமா நகரிலே மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மூளை முடுக்குகள் எல்லாம் நபி அவருடைய பிரச்சாரம் பரவிக்கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு வீட்டையும் தட்டி தட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அறிமுகம் செய்கிறார்கள். இவ்வளவு இன்று வரைக்கும் நீங்கள் இருக்கின்ற அந்த கொள்கை கோட்பாடுகள் அத்தனையும் அது ஒரு மௌட்டீகம், மூட நம்பிக்கை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிவைத்துக் கொள்ளுகின்ற செய்தியை ஒவ்வொரு வீடுகளையும் தட்டி நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பணியை இஸ்லாமிய பிரச்சார பணியை மேற்கொள்கிறார்கள். அதே போல பெண்கள் ஹதீஜா நாயினுடைய தலைமை கீழால் ஒரு குழுவினர், சுமையா நாய் போன்றவர்கள் எல்லாம் பெண்களையும் சந்தித்து இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய வயதுக்கு ஒத்தான சஹாபாக்கள், இளைஞர் சஹாபாக்களை சந்தித்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள். அதே போல அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு போன்ற பெரிய சஹாபாக்கள் அவருடைய தொடர்பில் இருக்கின்ற பிசினஸ்காரர்கள், தொழிலாளிகள், இன்னும் வேறு வகையான உறவிலே உள்ளவர்கள் அனைவர்களையும் சந்தித்து அவர்களும் இந்த பணியை ஒரு அமானிதமாக பொறுப்பேற்று ஊர் முழுக்க, மக்கா முழுக்க, மக்காவுக்கு வெளியே செல்லவில்லை, மக்காவுக்குள்ளேயே இஸ்லாத்தை பற்றி மிக அழகாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது நாளுக்கு நாள் இஸ்லாத்தை ஏற்கின்ற மக்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த விஷயம்
அங்கு இருக்கின்ற குறைஷி தலைவர்களுக்கு, காபிர்களுக்கு பெரியதொரு பாதிப்பு ஏற்படுகிறது. அவர்களுக்கு ஒரு அச்சம். இந்த இவருடைய பிரச்சார பணி தொடருமாக இருந்தால் இந்த மக்காவிலே எங்களுக்கு செல்வாக்கு இருக்கார், எங்களுக்கு இடம் இருக்கார், எங்களை மக்கள் ஒதுக்கிடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக பல வகையான அநியாயங்களை செய்து பார்க்கிறார்கள் சொல்லன்னா குடும்பங்கள். இது எதுவுமே அவர்களுக்கு, இந்த முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த தீன் பிரச்சார பணியை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் குறைஷி தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். 7 வருடங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அனைவர்களும், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பனு ஹாஷிம், அதாவது மக்காவிலே வாழுகின்ற ஒரு பிரபலியமான ஒரு கௌரவமான ஒரு குடும்பம் தான் பனு ஹாஷிம் கோத்திரத்தினர். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பனு ஹாஷிம் குடும்பத்தில் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனால யோசிக்கிறாங்கன்னா, இந்த குறைஷி தலைவர்கள் தீர்மானம் எடுக்கிறாங்க, பனு ஹாஷிம் கோத்திரத்தார் அனைவர்களையும் பொருளாதார தடை விதித்தல். அவர்கள் யாருக்கும் கொடுக்கல் வாங்கலிலே ஏனையவர்கள் ஈடுபடக்கூடாது. பனு ஹாஷிம் கோத்திரத்தோடு எந்த வகையான உறவுகளையும் மக்காவிலே வாழ்கின்றவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு உடன்படிக்கை. எனவே அவர்கள் அனைவர்களும் அபூ தாலிப் அவர்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளத்தாக், ஷிஅப் அபீ தாலிப் என்று சொல்லுவார்கள், அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் அனைவர்களையும் முற்றுகையிடுவது, அங்கே சிறைவாசம் அடைக்கப்படுவது, இப்படியான ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே என்ன செய்கிறார்கள், அவர்கள் அனைவர்களும் அபீ தாலிப் பள்ளத்தாக்கிலே அப்படியே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல் ஏற்படுகிறது. அப்போ வாழுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ள ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள் 3 ஒரு பகுதியினர், 3 2 பகுதியினர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோரும் சேர்ந்து நிர்பந்தமாக அவர்களுக்கு பல்வகையான தடைகள் ஏற்பட்டுவிட்டன. எனவே அவர்கள் அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே சிறைவாசம் அனுபவிக்கின்ற ஒரு நிர்பந்த சூழ்நிலை முஸ்லிம்களுக்கும் ஏற்படுகிறது, காஃபிர்களுக்கும் ஏற்படுகிறது. அப்ப பனு ஹாஷிம் கோத்திரம் என்பது ஒரு பெரிய ஒரு கோத்திரம். அப்ப அந்த கோத்திரத்தவர்களை என்ன செய்யறாங்கன்னா, சிறைவாசம் முற்றுகையிட்டு அவர்களுக்கு பொருளாதார தடை ஏற்படுத்திய காரணத்தினால் கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் அந்த பள்ளத்தாக்கிலே இருந்து பல்வேறு சிரமங்களை, கஷ்டங்களை அனுபவிக்கின்ற ஒரு நிலைக்கு ஆளாகின்றார்கள். எனவே இதை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், குறைஷி தலைவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள், உடன்படிக்கை, மக்காவாசிகளோடு ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை மக்காவாசிகளிலே தலைவர்கள் இருந்து உங்களுக்காக முன்வைக்கப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை யார் மீறுகிறார்களோ அவர்களும் தண்டனைக்கு உட்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்து ஒரு ஏட்டிலே எழுதுகிறார்கள். பனு ஹாஷிம் கோத்திரத்தோடு, பனு ஹாஷிம் கோத்திரம் அல்லாத மக்காவிலே வாழுகின்ற அல்லது வெளியிலே வாழுகின்ற யாரும் எந்த வகையான தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களோடு பேசக்கூடாது, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது, திருமண உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த வகையான உறவுகளையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி யாராவது அவர்களோடு ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ தொடர்பை வைத்திருந்தால் அவர்களும் நாங்கள் கடுமையாக தண்டிப்போம் என்ற ஒரு எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தம் செய்து அதில் முக்கியமானவர்கள் கையெழுத்திட்டு என்ன செய்கிறார்கள், காபத்துல்லாவை கொண்டு வருகிறார்கள். காபத்துல்லா என்பது முக்கியமான ஒரு இடம், பலரும் வந்து போகின்ற இடம். எனவே அந்த அறிவித்தலை பார்த்து என்ன செய்கிறார்கள், அனைவர்களும் அந்த அறிவித்தலுக்கு ஏற்ப நடந்து கொள்கிறார்கள். இதனால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பனூ ஹாஷிம் கோத்திரத்தாரும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களோடு நீங்கள் ஒரு நொடி பொழுது கூட உட்காரக்கூடாது, அவர்களோடு நீங்கள் சைக்கிணையாக கூட பேசக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கடைசியில் நோட் பண்றாங்க, என்ன மார்க் பண்றாங்க, நீங்க எப்போ இந்த முகமது நபிய எங்களிடத்துல ஒப்படைக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு இந்த தண்டனை. யாருக்கு? பனூ ஹாஷிம் கோத்திரத்தாருக்கு தண்டனை. முகம்மத எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும், ஒப்படைக்கும் வரைக்கும் நாங்க இந்த பனிஷ்மெண்ட், இந்த தண்டனையை உங்களுக்காக ஏற்படுத்தி இருப்போம் என்று எழுத்து மூலமாக எழுதி காபத்துல்லாஹ்வுல தொங்க விடுகிறார்கள். அதே நேரத்தில் அவங்களோட எந்த வகையான சமரச பேச்சுவார்த்தைகளையும் வைக்க முடியாது என்பதெல்லாம் கடுமையாக போடப்படுகின்ற விஷயம். எவ்வளவு காலம் போனாலும் உங்களை யாருக்கும் இரக்கம் வந்துவிடக்கூடாது, அவங்கள மேல இரக்கம் வந்துவிடக்கூடாது, பனூ ஹாஷிம் கோத்திரத்தார் மீது நீ யாரும் இறக்கப்படக்கூடாது என்றெல்லாம் கடுமையான வசனங்களை எழுதி காபத்துல்லாவிலே தொங்கவிட்ட காரணத்தினால் நடுநிலையாக யோசிக்கிற மக்கள், இரக்கமுள்ள மக்களுக்கு கூட பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்போ இப்படி சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அந்த பள்ளத்தாக்குல ரசூலுல்லாஹும் முஸ்லிம்களும் பனூ ஹாஷிம் கோத்திரத்தாரும் கடுமையாக சோதிக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் சின்ன பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் கடும் பசியினால் சத்தம் போட்டு அழுவார்கள். அழுகின்ற பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற குடும்பத்தார்களெல்லாம் கவலையோடு என்ன செய்வார்கள், தங்களுக்கு உதவ முடியாது என்ற கவலையோடு அவர்கள் தங்களுடைய காலங்களை நேரங்களை கழித்துக் கொண்டிருப்பார்கள். இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களிலே சிலர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த இரக்கம் என்ன செய்கிறார்கள், ரகசியமாக இரவு நேரத்திலே இந்த சின்ன பிள்ளையுடைய அழுகை குரலை தாங்க முடியாமல் அவர்களுக்கான ஆட்டுப்பால், பேரிச்சம்பழம் போன்ற சாப்பாடுகளை என்ன செய்வார்கள், ரகசியமாக நடுநிசி நேரத்திலே சென்று அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இப்படியான நிலைமைகள் தொடர்கிறது. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக அந்த மக்கள் தங்களுடைய சாப்பாட்டு தேவையை கூட நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு கடுமையான பசியினால அந்த அங்கிருக்கின்ற மரத்தின் இலை குலைகளை சாப்பிடுகின்ற அளவுக்கு ஆடு மாடுகளை போல சாப்பிடுகின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். எல்லா வகையான தடையும் ஏற்பட்டுவிட்டது. வியாபாரம் பண்ண இயலாது, பொருட்களை கொண்டு போக இயலாது, சாப்பாடு கொண்டு போக இயலாது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் யாரும் அந்த அபூ தாலிப் பள்ளத்தாக்குக்கு நுழையக்கூடாது என்ற கடுமையான ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை எல்லா குடும்பத்தாரும், பனூ ஹாஷிம் குடும்பத்தார் தவிர உள்ள எல்லா குடும்பத்தாருடைய ஒப்புதலோடு விருப்பத்தோடு தான் என்ன செய்கிறார்கள், இதை நிறைவேற்றுகின்றார்கள். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா அபூ தாலிப், அவர் ஒரு காஃபிர், அவர் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர். ரசூலுல்லாஹ் மீது சரியான இரக்கம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, தான் படுக்கின்ற இடத்தை சரி செஞ்சு ரசூலுல்லாஹ் படுக்க வைப்பாங்க. நீங்க படுங்க, உங்களுக்கான சாப்பாடுகள் ஏதாவது ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் என்ற வகையில் அவங்களும் எல்லாரும் பசி பட்டினியால சாப்பாடு இல்லை தூங்கிடுவாங்க. தூங்கு நேரத்தில் என்ன செய்வாங்க என்றால் அவங்களும் எங்கேயாவது ஒளிஞ்சி போய்த்து சாப்பாடு எடுக்க முடியுமா என்று ஒரு முயற்சி ஒன்று செஞ்சு அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்வாங்க. இவங்க ஒரு கவிஞர், அபூ தாலிபை பொறுத்தவரை ஒரு கவிஞர்.
அவர் ஒரு எழுத வாசிக்க தெரியாத ஒரு ஆளாக இருந்தாலும் கவிதை எழுதுறதுல பேர் போன ஒருவர். அவர் தன்னுடைய இந்த சமுதாயம் அடைகின்ற இந்த துன்பங்கள் என்ன செய்யறாங்க, கவிதைகளாக வடித்து அதை சத்தம் போட்டு கவிதைகளாக படிக்கின்ற ஒரு நிலைமை அவர் என்ன செய்கிறார்கள், ஏற்படுத்துகிறார்கள். அந்த சத்தத்தையாவது 4 பேர் கேட்கட்டும் என்று என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு என்ன செய்வார்கள், கவிதையாக இந்த இவர்கள் சந்திக்கின்ற இந்த இன்பங்களையும் துன்பங்களையும் கவிதையாக படித்திருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய உதவியினால நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு தான் நாங்கள் இந்த மக்களுக்கு இந்த மக்களுடைய அநியாயத்தை பார்த்து மௌனிகளாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா பகிரங்கமாகவே இந்த ஒப்பந்தத்தை மீற முற்படுகின்றார்கள். பகிரங்கமாக அதிகமானவர்கள் ரகசியமாக தொடர்ந்தும் பலர், ஒருவர் அல்ல பலர் அல்ல, இந்த ஒப்பந்தத்தை மீறி அவங்களுக்கு இரவு நேரங்களில் சாப்பாடு அனுப்புகிறாங்க. இந்த இந்த வரலாறு நம்ம பார்க்கணும்னு சொன்னா, இப்போ உள்ள பலஸ்தீன மக்கள், இப்போ உள்ள ரஃபாவில் இருக்கிற மக்கள், காசாவில் இருக்கிற மக்கள் எத்தனை நாட்கள் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, மருத்துவ வசதி இல்லை, இந்த வரலாற்றையும் அவங்க படுகின்ற கஷ்டங்கள், அந்த முஸ்லிம்கள் அந்த கஷ்டங்களை கூட அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் நாடுகள் கூட நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு கோழைகளாக இருக்கிறார்கள். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சீராவை அதோடு நான் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இது இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுகின்ற சோதனை தான் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில 3 வருஷங்கள் கஷ்டப்பட்டதின் பிறகு ஜுஹைர் இப்னு அபி உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் என்ன செய்யறாரு, அவர்தான் கூடுதலான ரகசியமான சாப்பாடுகளை அனுப்பி கொண்டே இருப்பார். அவருடைய சொந்த காசியை செலவழித்து சாப்பாடுகளை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தே கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த ஒப்பந்தம் மனிதர்களால மீறப்படையில. இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கரையான் பூச்சி என்ன செய்கிறது, அந்த ஒப்பந்தத்தை ஓரிரு நாட்கள்லேயே அப்படியே சாப்பிட்டு விடுகிறது. கரையான் தெரியும் உங்களுக்கு, புத்தகங்கள் குர்ஆன்களில் கரையான் பிடிச்சி அப்படியே வேகமாக அல்லாஹ் தஆலா ஒரு சக்தியை கொடுத்துக்கிறார். மிக குறுகிய நேரத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், அப்படியே எல்லாத்தையும் அரிச்சு எல்லாம் ஒன்றத்தையும் இல்லாம. அதே மாதிரி ஒரு நிலைமை இந்த ஒப்பந்தத்தை இந்த முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட அதை பிச்செடுக்காமல் கரையான் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த ஒப்பந்தத்தை இல்லாமல் ஆக்கினான். அது கேன்சல் ஆக்கப்படுகிறது. எனவே 3 வருஷத்துக்கு பிறகு அந்த பனூ ஹாஷிம் கோத்திரத்தவர்கள் மெலிந்து அவர்கள் கடுமையான நோய்வாய்ப்பட்டவர்களாக என்ன செய்கிறார்கள், காஃபிரா இருந்தாலும் சரி ரசூல்லா ஒப்படைக்க ரெடியிலாகும். காஃபிரா இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்துல ரசூல்லாவை ஒப்படைச்சிட்டு அவரை தன்னந்தனியாக விட்டுட்டு அந்தரத்தில் விட்டுட்டு போறதுக்கு ரெடி இல்லை. ரசூல்லா அவங்கள வேலையை செஞ்சாலும் கூட ரசூல்லா மீது உள்ள பற்று பாசம் அவர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு உற்சாகமாக இருந்தது. எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த கரையான் சாப்பிடுவதற்கு பிறகுதான் என்ன செய்கிறார்கள், அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வந்து ரசூலுல்லா தொடர்ந்தும் தன்னுடைய பணியை ஓய்வில்லாமல் தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய அருளின் காரணமாக அல்லாஹ் அந்த 3 வருஷத்துக்கு அந்த மக்களுடைய ஈமான சோதிக்கிறான். அந்த ஈமான் எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியாக இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் தஆலா சோதிச்சான். அந்த 3 வருஷத்துக்குள்ள முஸ்லிம்கள் எண்ணிக்கை கூடினதை ஒழிய யாரும் அவங்க என்ன செய்யல, இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து முர்த்ததாகி போன வரலாறு எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாரும் ஈமான் உறுதியாக அல்லாஹ் தஆலா இதில் ஏதோ ஒரு நன்மை வைத்திருப்பான்
இதற்கு ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்ற உறுதியோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பக்கப்பலமாகவே இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இஸ்லாமிய பிரச்சார பணிக்கு மிகவுமே உறுதுணையாக இருந்து தொடர்ந்தும் பிரச்சார பணியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அபூ தாலிப் திடீரென்று சுகையினமைப்பட்டு என்ன செய்கிறார்கள்? படுத்த படுக்கைக்கு ஆளாகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுக்கு சரியான கவலை. ஏன்னா தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டு படுக்கையில கிடக்கிறார். இப்ப அடிக்கடி என்ன செய்யறது? அபூ தாலிபு கிட்ட வந்து பக்கத்துல தலைமாட்டில் இருந்து சுகம் விசாரிக்கிறது. அபூ தாலிப் கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு மக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து நோய் விசாரிக்கிறார். இப்போ ரசூலுல்லாவும் என்ன செய்வாங்க? அபூ தாலிபுடைய வலது பக்கமாக இருப்பாங்க. ரசூலுல்லாவுடைய தலைமாட்டில் இடது பக்கமாக குறைஷி தலைவர்கள் இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அடிக்கடி அபூ தாலிப் பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய யாம் என் சிறிய தந்தையே, குல்லி கலிமத்தன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. அந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நான் மன்றாடுவேன். குல்லி கலிமத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் உஹாஜ்ஜு பிக இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக மன்றாடுவேன், ஒரு வார்த்தையை சொல்லுங்க. உடனே என்ன செய்வாரு அபூ தாலிப்? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்ல கேட்டுட்டு அப்படியே முகத்தை திருப்புவார். திருப்பணத்துடைய குறைஷி தலைவர்கள் எழுந்திட்டு கேட்பாங்க, அத்தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், நீ களிமா சொல்லிடக்கூடாது, அவர் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சிடக்கூடாது. அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருக்கிற நீங்க அப்துல் முத்தலிப் மார்க்கத்தை புறக்கணிக்க கூடாது என்று அவரை உற்சாகம். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்களை கேட்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம், இடையூறுகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பான். கைப்பற ரசூலை கொஞ்ச நேரம் அமைதியாயிருப்பான். திரும்ப என்ன செய்வாங்க? யாம் என்னுடைய சிறிய தந்தையே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு கலிமா சொல்லுங்க, உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் மன்றாடுவேன் என்று என்ன செய்வாங்க? கேட்டுக்கொண்டே இருப்பான். இப்படி திரும்ப 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 அபூ தாலிபை நோக்கி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் எந்த பதிலும் சொல்லாம முகத்தை திருப்பிடுவாங்க. முகத்தை திருப்பி இவங்களை பார்த்துட்டு அப்படியான கடுமையான நோய்வாய் முணுமுணுக்கிறார். எப்படின்னா, அன அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் வந்து அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன்னு சொல்லிக் கொள்வார். அதனால அவரு கலிமா சொல்ல ரெடி. ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப என்ன செய்றாங்க? அபூ தாலிபை நோக்கி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப் வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. ரசூலுல்லாஹ், நீங்க விரும்பின மாதிரி ஒரு ஆளுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத் கிடைக்கும் என்று குர்ஆன் அல்லாஹ் இறக்கினான். கடைசியில அபூ தாலிபுடைய ரூஹ் பிரியுது. அன அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை தான் இருப்பேன் என்ற வார்த்தையோடு அவருடைய உயிர் போகிறது, மரணம் ஏற்படுகிறது. நபி அவர்களுக்கு சத்தியமான கவலை. கவலை அதாவது என்ன கவலை? இவர் ஹிதாயத் இல்லாமல் மூத்தாப்பிட்டார் என்ற கவலை. அதுக்கு பிறகு இனி அடுத்த விஷயங்கள் அவங்க அந்த வந்த குறைஷி தலைவர்களெல்லாம் சந்தோஷத்தோட போறாங்க. ஏன்னா அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே அவர் இருந்தார், மரணித்து விட்டார் என்ற அந்த விடை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நிகழ்வுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நெருக்கடி மிக்க ஒரு நாளாக மாறிவிடுகிறது. இந்த குறைஷி தலைவர்கள் தைரியமாக என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்வதற்கு முற்படுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதில் தொடர் விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வருகின்ற வகுப்புகளில் பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷேப் அபூ தாலிபுடைய வரலாறு என்பது அது எங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல படிப்பினையை தரக்கூடியது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இதை போல ஆயிரக்கணக்கான சோதனைகள் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருப்பான்.
அதில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தோற்றுக்கூடாது. அதில் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகளை வெற்றி பெறுகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் ஆளாகுவதோடு அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டியும் நாங்கள் அனைவரும் துவா செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் இந்த பலஸ்தீன மக்களுக்கும் இந்த சோதனையின் மூலமாக வெற்றி பெறுகின்ற ஈமானை அல்லாஹ் கொடுத்து அவருடைய நிலைமைகளை சீராக்கி அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு எல்லா வகையான அருள்களையும் புரிவதோடு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.